வணக்கம் டாக்டர் ரஜாவாட்டை வரவேற்கின்றேன். உலகம் முழுவதும் மிக அதிகமான மக்களால் குடிக்கக்கூடிய ஒரு மூலிகை சாறு, அது அதிகமாக விளையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில். ஆனால் இந்திய மக்கள் அதை எவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மிக மிக குறைந்த நபர்கள் மட்டும்தான் இந்த சாறு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உலகத்தில் மற்ற நாடுகளில் இந்த மூலிகை சாருக்கு எப்பொழுதுமே டிமாண்ட் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய நோய்கள் வராமல் தடுக்க பயன்படுது, பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா நாடுகள்லையும் இது ஒரு முக்கியமான பானமாக கருதி வருடம் முழுவதும் எடுத்துகிட்டு வரவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்தியர்களால் அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு மூலிகை தான் சோற்று கற்றாழை அல்லது குமரி கற்றாழை. ஏற்கனவே சோற்று கற்றாழை ஜூஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த பதிவில் சோற்று கற்றாழை சாறை எப்போ எடுத்தால் என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் குடிக்கிறாங்க, ஆனால் அவங்க எதிர்பார்க்குற பெனிஃபிட்டுக்கு ஆப்டான டைமில் குடிக்காமல் தவறான டைமில் குடிக்கிறதுனால அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்காம போகுது. எனவே இந்த சோற்று கற்றாழை என்கிற அலோவேரா ஜூஸ் இது எந்த டைமில் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்டுக்கு நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக டீகோட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, எவ்வளோ குவான்டிட்டி குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் உடலை தூய்மைப்படுத்தி கொள்வதற்கு, டீடாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, எனக்கு ரெகுலர் ஒரு இன்டேக்காக ஒரு பானம் வேணும் அப்படின்னு நினச்சா அவருடைய கோட்டு சாய்ஸாக என்ன இருக்கணும்னா குமரி கற்றாழை அல்லது அலோவேரா ஜூஸ் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த அலோவேராவில் இது வறண்ட இடத்துல வளரக்கூடியது, ஆனால் அதனுடைய தன்மையில் அதிகமான நீர்த்தன்மை உள்ளது. நீரை உறிஞ்சு தன்னகத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தது அலோவேரா. இதனுடைய நீர்த்தன்மை அதிகம், இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகம். ஒரு நபருக்கான டெய்லி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸில் 10 to 20% இந்த அலோவேரா பூர்த்தி பண்ண முடியும். டெய்லி ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி ஒரு நபர் எடுக்கிறதுனால அவருக்கு கால்சியம் கிடைக்குது, விட்டமின் சி கிடைக்குது. இது ரெண்டும் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் இ, நிறைய பேர் அந்த விட்டமின் இ கேப்சூலும் மெடிக்கல்ஸில் நம்ம ஒரு பச்சை கலர் கேப்சூல் இருக்கும், ஒரு சாஃப்ட் ஜெல் கேப்சூல், அதை மெடிக்கலில் வாங்கிட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் போட்டு செய்வீங்க, அல்லது நீங்கள் உங்களோட காஸ்மெட்டிக் ஆக்டிவிட்டீஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் சோற்று கற்றாழையில் அதுலேயே இயற்கையாகவே இருக்குது. அதேமாதிரி மேக்னீஷியம், எலக்ட்ரோலைட்ஸ், இளநீரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸில் பாதி சோற்று கற்றாழையில் இருக்குது. ஸோ இது உடலில் அதிகமான டயர்ட் ஆகிறது, சீக்கிரமாக சோர்ந்து போயிடுது, ஃபெட்டிக் ஆகிறது, இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடிய சோற்று கற்றாழை. அதேமாரி இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது நல்ல டீடாக்ஸ் பண்ணுது, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வதற்கு, கட்டோட ஹெல்த், நம்ம சாப்பாடு அது இதுன்னு சாப்பிட்டு உள் சுவரில் நிறைய சிறு கீறல்கள் உண்டாகுது, இரைப்பை சிறு உடல் இந்த போய் கீறல் வருது. இந்த கீறல் ஆற்றுவதற்கு, புண் ஆற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த சோற்று கற்றாழையோட இந்த ஜெல் பார்ட். முக்கியமாக சொல்லணும்னா பெண்களுக்கு அவனுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியத்துக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு பானமாக சோற்று கற்றாழை பானம் இருக்கும். அது பேரே மருத்துவத்தில் அது குமரி கற்றாழை, ஏன்னா குமரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு குமரி கற்றாழை. ரெகுலராக இதை கன்சியூம் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பெரும்பாலான நோய்கள் வர்றதில்லை. இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மாதவிடாய் கோளாறு, அதாவது மாதவிடாய் கோளாறுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆகிறது, அப்புறம் திடீர்னு ப்ளீடிங் ஆகாமையே பல மாதங்கள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெட்ரோஜியா, மெனோரோஜியா, இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க குமரி கற்றாழை பயன்படுத்துங்க. கருமுட்டை சரியாக உற்பத்தி ஆகலை, கருமுட்டை ப்ராப்பராக ஃபியூஸ் ஆகலை, குமரி கற்றாழை பயன்படுத்தலாம், ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி குறைவாக இருக்குது, என்ன ஏஜ் அட்டைன் பண்ணாமல் இருக்கிறாங்க, 20 வயசுக்கிட்ட வந்துருச்சு, என்ன ஏஜ் அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 1 year தொடர்ச்சியாக அந்த கற்றாழை பயன்படுத்தலாம். இது உங்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கர்ப்பப்பை வளர்ச்சியை ஊக்குவிக்கும், அதே மாதிரி மென்சஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வெள்ளைப்படுதல், ரொம்ப இந்த கர்ப்பப்பை சூடுனால் ஏற்படக்கூடிய அதீதமான வெள்ளைப்படுதல் இருக்கிறது, இவர்களுக்கு இந்த குமரி கற்றாழை ஜூஸ் ஒரு 45 days ரெகுலராக நீங்கள் டெய்லி ஒரு 50 ml குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த மாதிரி குமரி கற்றாழை நான் எப்பொழுதுமே பார்த்து வியக்கக்கூடிய, இவ்வளோ நன்மைகள் ஒரே ஹர்பில் இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மூலிகை இந்த குமரி கற்றாழை. இந்த ஜூஸ் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போது என்னென்ன பிரச்சனைக்கு எப்பப்போ பயன்படுத்தலாம் இந்த குமரி கற்றாழை ஜூஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, தூங்கி எழுந்த உடனே ஏர்லி மார்னிங் நீங்கள் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு 2-3 முக்கியமான பெனிஃபிட். நம்பர் 1, நல்ல டீடாக்ஸ் ஆகும். ஏன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதும் நம்ம குடிக்கும் பொழுது உடல் நல்ல கழிவுகள் சுத்தமடையுது. 2வது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் அதை தூண்டி விடணும், மார்னிங்கில் அந்த ட்ரிகர் எனக்கு கிடைக்கல, மோஷன் போகிற ட்ரிகர் அப்படின்னா காலை நேரத்தில் இதை குடிக்கலாம். 3வது, ஸ்கின் கேர், எனக்கு ஸ்கின் நல்லா
க்ளோயிங்காக இருக்கணும், நல்ல தேஜஸ் இருக்கணும், ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம். யார் எம்டி ஸ்டமக்கில் காலை எந்திரிச்சதும் எடுக்கக்கூடாதுன்னா, சளி பிரச்சனை தீராத சளி இருக்கிறவங்க, ஆஸ்மா இருக்குது, வீசிங் இருக்குது அப்படின்னா தூங்கி எழுந்த உடனே எடுக்க வேண்டாம். ரெண்டாவது, உணவுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, காலை உணவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி குடிப்பதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். நம்பர் 1, உங்களோட இன்சுலின் செக்ரேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறதுனால. அதே மாதிரி சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சக்கரை சத்து உறிஞ்சிறத இது ஓரளவுக்கு கம்மி பண்ணுது. இதனால் சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி உணவுக்கு முன்னாடி எடுக்கிறது ஹெல்ப் பண்ணும், சுகரை கம்மியாக உறிஞ்சிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மூன்றாவது, கட் ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது, எனக்கு நெஞ்சு எரிச்சல் பிரச்சனை நிறைய இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்கும், சாப்பிட்ட உடனே ஏப்போ வரும், சாப்பிட்ட உடனே நிறைய எரிச்சலோட கழிப்பு இருக்குது, அவங்க உணவுக்கு ஜஸ்ட் பிஃபோர் 10 to 15 மினிட்ஸ் பிஃபோர் நீங்கள் அலோவேரா ஜூஸ் எடுக்கலாம். அதேமாரி டு எய்டு ஒரு அப்சார்ப்ஷன், அதாவது சாப்பாட்டோட உறிஞ்சலை நான் மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம், உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் பிஃபோர் ஃபுட் நீங்கள் எடுக்கிறனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஆஃப்டர் ஒர்க் அவுட் நல்ல எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்காகவே நீங்கள் அலோவேரா ஜூஸ் பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன பெனிஃபிட்னா, இது நல்ல ஹைலி ஹைட்ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது போன அந்த டீஹைட்ரேட் ஆனது, நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டதெல்லாம் அலோவேரா ஜூஸ் குடிக்கும் பொழுது மீண்டும் ரீஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபெட்டிக் டயர்ட்னஸ் இல்லாமல் உடனடியாக நீங்கள் அந்த ரெக்கவரி நடக்கிறதுக்கு, மசில் ரெக்கவரியும் உங்கள் எனர்ஜி ரெக்கவரி நடக்கிறதுக்கு அலோவேரா ஜூஸை நீங்கள் எக்ஸசைஸ்க்கு பின்னாடி குடிச்சிட்டு வரலாம். அட் பெட் டைம் குடிக்கிறதுனால, படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி, சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இரவில் குடித்தா கிடைக்கக்கூடிய நன்மைகள், மலச்சிக்கல் தீராத மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அட் பெட் டைம் குடிச்சிட்டு படுங்க. காலையில் ஸ்டிமுலேஷன் இருக்கும். ஓவர் நைட் ஹீலிங் நடக்கணும், அந்த அலோவேரா ஜூஸ் குடித்ததுனால அந்த ஓவர் நைட் அதோட இம்பேக்ட் எனக்கு இருந்துகிட்டு இருக்கணும், ஓவர் நைட் டீடாக்ஸ் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அட் பெட் டைம் குடிச்சிட்டு வரலாம். நைட்டில் மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய நெஞ்செரிச்சல், வயிறு எரிச்சல் வரும், மிட் நைட்டில் அதிகமாக பசிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அட் பெட் டைம் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்ல ஃபில்லிங் இருக்கும், அந்த சாப்பாடு மேலே கழிச்சு வரதை தவிர்க்க முடியும். இதெல்லாம் அட் பெட் டைமில் குடிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ ஆக மொத்தத்தில் மிக அதிகமான நன்மைகளும் உயரிய மருத்துவ குணங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் சோற்று கற்றாழை. இதை வீட்லேயே ஒரு பிளான்ட் வாங்கி வச்சு அவ்வப்போது உங்கள் உள்ளங்கை அளவுக்கு எடுத்து கட் பண்ணி டெய்லி ஜூஸ் போட்டு குடித்தா ஃப்ரெஷ்ஷான பெனிஃபிட் கிடைக்கும். எனக்கு கிடைக்கல சார், எனக்கு இந்த மாதிரி டெய்லி போட முடியாது எனக்கு அப்படின்னா சோற்று கற்றாழை ஜூஸாக எடுத்துக்கலாம். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 50 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். 20 to 50 ml பெர் டைம், ஒரு டைமுக்கு எடுத்துக்கலாம். டெய்லி ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கிட்டால் போதும், அதுவே வாடிக்கை காலை மதியம் நைட்டுன்னு குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி ஜூஸாகவே உங்களுக்கு வாங்கி வீட்டில் வச்சு நம்ம மற்ற டானிக்லாம் எப்படி ஹெல்த் டானிக் குடிக்கிறோமோ அந்த மாதிரி சோற்று கற்றாழை ஜூஸாக இருக்குது. வேணுங்கிற நபர்கள் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிறதுக்கு ஒரு லிங்க் கீழே கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பியூரான சோற்று கற்றாழை ஜூஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கொள்ள முடியும். அதில் என்ன டோஸில் எடுத்துக்கணுங்கிற டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஸோ வேறு எதுக்காவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, வேறு மெடிசன் போட்டுட்டு இருக்கிறேன், நான் எப்படி சார் நான் இதெல்லாம் எடுக்கலாமான்னா யாராக இருந்தாலும் சோற்று கற்றாழை ஜூஸ் எடுக்கலாம். இதில் ஒன்று நடக்கும், ரொம்ப ஆஸ்மாட்டிக்காக வீசிங் சைனசைட்டிஸாக இருக்கிறவங்க தொடர்ச்சியாக எடுத்தால் இந்த வீசிங் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் நீர்த்தன்மை அதிகம்ன்றதுனால. அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 2 to 3 months நல்ல ரெகுலராக எடுங்க. அற்புதமான ஹெல்த் பெனிஃபிட்டை வெளிப்புறத்திலும் உள்புறத்திலும் உங்களால் பார்க்க முடியும். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.